ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியவா காலத்தில் வாழ்ந்த மகான் என்ற தொகுப்பில் சேஷாத்ரி சுவாமிகளோட திவ்ய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம். போன பதிவில் சேஷாத்ரி சுவாமிகளோட தாயார் மரகதம்மாள் தன்னுடைய இறுதி நாட்களில் சேஷாத்ரி சுவாமிகளோட காதில் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே தலை சாஞ்சிட்டார்னு பார்த்தோம். அந்த மந்திரம் என்ன தெரியுமோ? மரகதம்மாள் தன் மகன் சேஷாத்ரியோட காதில் அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலன்னு 3 முறை கூறிட்டு மறைஞ்சிட்டா. ஆனால் அவளுடைய இறுதி வாக்கியங்கள் சேஷாத்ரியோட இதயத்தை விட்டு மறையவே இல்லை. அவர் இது வரைக்கும் அருணாச்சலத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பேர் அவரோட உள்ளத்தில் ஏதோ பண்ணித்து அவர் அப்படியே கவர்ந்து இழுத்துது. சேஷாத்ரிக்கு குடும்ப பற்று போயிடுத்து. அருணாச்சலத்து மேலே இருந்த பக்தி ரொம்ப அதிகமாகிடுது. திடீர்னு அருணாச்சலேசா சோனாத்ரிநாதா அப்படின்னு உறக்க கத்துவாராம். ஒரு அட்டையில் திருவண்ணாமலையை வரைஞ்சு அதை அழகாக அலங்காரம் பண்ணினாராம். அவருடைய பூஜை அறையிலேயே ராமர் படம், காமாட்சி படம், அருணாச்சல படம் இருக்கும். கார்த்தால் 5 மணிக்கு தன்னோட அறைக்கு போனால் பூஜையை முடித்து 12 மணிக்கு தான் வெளியே வருவாராம். மகாஷோடசி மந்திரத்தை தினமும் ஓயாமல் ஜெபிச்சுட்டே இருப்பார். 3 வேளை ஸ்நானம் பண்ணுவார். அடிக்கடி இப்படி நீராடுறதுனால நீர்க்காக்கை அப்படின்னு பேர் சேஷாத்ரிக்கு வந்தது. நிறைய விசித்திரமான வினோத குணங்கள் சேஷாத்ரி கிட்ட நிறையவே இருந்தது. குங்குமத்தை நெத்தி முழுக்க இட்டுருப்பாராம். சூரியனை பார்த்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். தானே பேசிப்பார். தெருவில் போகிற பெண்களை பார்த்தா அப்படியே நமஸ்காரம் பண்ணிடுவார். பிராமணர்களை பார்த்தா காலை தொட்டு கண்ணில் ஒத்திப்பாராம். என்ன சேஷாத்ரி, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு யாராவது கேட்டால் பிராமணாளோட பாதமும் பகவானுடைய சரணங்களும் ஒன்று தான் அப்படின்னு பதில் சொல்வாராம். எப்போதும் சமஸ்கிருதத்திலேயே தான் பேசுவார். சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம் இதெல்லாம் விடாமல் செஞ்சுட்டுருப்பாராம். எண்ணெய் குழின்றதே கிடையாது, க்ஷவரம் கிடையாது, தூக்கமும் கிடையாது. இந்த மாதிரி ஊமை மாதிரியும் உன்மத்தர் மாதிரியும் இருந்த சேஷாத்ரியை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே சேஷாத்ரிக்கு ஞான பைத்தியம் பிடிச்சிடுது அப்படின்னு வருத்தப்பட்டாளாம். அவரை ஆற்றுக்கு அழிச்சுட்டு வந்து எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் ஆற்றுலேருந்து வெளியேறிடுவார். வீட்டில் இருக்கவே மாட்டார். ஊர் ஜனங்களும் பந்துக்களும் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணினதுனால கோவிலில் ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டார் சேஷாத்ரி. கடைசியாக மயானத்தில் போய் உபாசனைகள் பண்ண ஆரம்பித்தார். ஆற்றுல இருக்கிறவா யாருக்குமே தெரியாமல் இரவு நேரத்தில் இந்த மயான ஜெபம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இதை தெரிஞ்சுட்டு சேஷாத்ரி கிட்ட கேட்டப்போ, மயானம்ன்றது ருத்ரபூமி, அங்கே 1 முறை ஜபம் பண்ணினா 1000 முறை ஜபம் பண்ணின பலன் கிடைக்கும்னு பதில் சொன்னார். யாருடைய அடக்குமுறையும் சேஷாத்ரி கிட்ட பலிக்கவே இல்லை. இப்படி இவர் தீவிர வைராக்கியத்தோட உபாசனைகளை செஞ்சுட்டே இருக்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு திவ்ய தேஜஸோட ஒளி அதை பார்க்குறவா எல்லாரையும் பிரமிக்க வச்சுது. அதுக்கப்புறம் அவரை தடுக்கிறதுக்கோ பைத்தியம் அப்படின்னு பழிக்கிறதுக்கோ யாருக்குமே தைரியம் வரலை. சேஷாத்ரி சுவாமிகளோட விசித்திர செயல்களை பார்த்து உறவினர்கள் எல்லாருமே ராமசுவாமி ஜோசியரை ஒரு மாதிரி நிந்தனை பண்ணினாலாம். என்ன இருந்தாலும் சேஷாத்ரிக்கு அப்பா இருந்திருந்தா இது மாதிரிலாம் அவன் பித்து பிடிச்சா மாதிரி அலைஞ்சிருக்க மாட்டான். சேஷாத்ரிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாமே சரியாயிடும். முதல் முறை ஒரு கல்யாணம் தட்டி போச்சு. சேஷாத்ரியோட அத்தை மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதா இருந்த அந்த கல்யாணம் தட்டி போச்சு. அதுலேருந்து தான் சேஷாத்ரி இந்த மாதிரி ஆயிட்டான். கொஞ்சம் பொறுப்பாக அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலான்னு ஊர் மக்கள் எல்லாருமே ராமசுவாமியை நிந்திக்க ஆரம்பித்தா. இதை கேட்டு ராமசுவாமி ஜோசியர் ரொம்ப வருத்தப்பட்டார். சேஷாத்ரிக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். இது தெரிஞ்சின்ற சேஷாத்ரி அந்த வீட்டு பக்கம் வர்றதையே நிறுத்திட்டாராம். சேஷாத்ரி எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியல.
கோவிலில் இருக்கிறது, மயானத்தில் உபாசனை பண்ணுறதுன்னு இப்படியே தன்னோட காலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். திண்டிவனத்தில் தங்கியிருந்து உபாசனைகள், மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு நாள் திருவண்ணாமலை செல்கிறது அப்படின்னு ஒரு அட்டையில் எழுதி வச்சுட்டு கால்நடையாகவே நடந்தே திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்துட்டார் சேஷாத்ரி. சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையை வந்து அடையும் போது அவருக்கு வயது 19. சின்னஞ்சிறு பாலகன். 19 வயசில் அப்படி ஒரு ஞானம், ஒரு வைராக்கியம், ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்துட்டார். 1889 வருஷம் காஞ்சியை விட்டு புறப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள் கடைசியில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் 40 வருஷங்கள், அதாவது 1929 வருஷம் வரை திருவண்ணாமலையே தான் ஸ்திரவாசமாக அங்கேயே இருந்து வந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். அருணாச்சலம் என்னும் அதிசய காந்தமலை அதை நினைத்தவுடனேயே தன்னிடம் வருமாறு அழைக்கிறது. அருணகிரியின் சக்தியை உணர்ந்து உய்வீர்களாக அப்படின்னு ஸ்ரீ ரமண மகரிஷி தன்னோட அருணாச்சல பதிகத்தில் சொல்லியிருக்கார். அது உண்மைதான். அந்த அதிசய மலை சேஷாத்ரி சுவாமிகளை தன்னோட அப்படியே ஐக்கியமாக்கிண்டுடுத்து, தன்கிட்ட இழுத்துண்டுடுத்து. இப்படி மகிமை பொருந்திய திருவண்ணாமலையில் இருந்தபடி தன்னோட அனைத்து பக்தர்களுக்கும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் சேஷாத்ரி சுவாமிகள். எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார், என்ன அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கார் அப்படின்றது அதில் ஒரு சிலதை இனி வரும் பகுதிகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.